அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டன. சரியா? அந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முடிவுல எம்பிபிஎஸ் இந்த வருடம் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வரைக்கும் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி பிடிஎஸ் இந்த வாட்டி இந்த கஷ்டமா இருந்த இந்த கேள்வித்தாளில் கூட எவ்வளவு மதிப்பெண்கள் வரைக்கும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கிறது, அப்ப செகண்ட் ரவுண்டோடைய எண்டு கட்டப் என்ன அப்படின்றத இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஷ் நீட் அகாடமியில ஏற்கனவே முதல் ரவுண்டோடைய ரிசல்ட்ல 12 மாணவர்கள் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இடங்கள் எடுத்திருந்தாங்க. இது போன ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட். ஓகே, மொத்தம் 32 மாணவர்கள் என்னுடைய அகாடமியில நம்மளுடைய அகாடமியில படிச்சவங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுல 12 மாணவர்கள் ஏற்கனவே சீட் எடுத்திருந்தாங்க. இந்த ரவுண்டுல இந்த செகண்ட் ரவுண்டோடைய ரிசல்ட் இன்னைக்கு முக்கியமான விஷயம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட்டும் வந்தது. அதே மாதிரி ஆயுஷ் கோர்ஸுக்கான முதல் கட்ட நேரடி கலந்தாய்வும் இன்னைக்கு நடந்தது. சரிங்களா? சோ இந்த இரண்டாவது கலந்தாய்வுல பிரியா வி இவங்க வந்து ராஜாஸ் டென்டல் காலேஜ் திருநெல்வேலி இது கிடைச்சிருக்கு. இதுவும் அதுக்கு அடுத்தது ஹரிகிருஷ்ணன், இவருக்கு வந்து மாதா டென்டல் காலேஜ் சென்னை கிடைச்சிருக்கு. அண்ட் ஆயுஷ் ரவுண்டை பொறுத்த மட்டும் பாலகிருஷ்ணன் இவருக்கு வந்து ஹோமியோபதி எடுத்திருக்காரு. எங்கன்னா மரியா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இவங்க பிரியா அண்ட் ஹரிகிருஷ்ணன் இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு நடந்த ஆயுஷ் கோர்சஸ்லயும் இவங்களுக்கு ஹோமியோபதி கிடைச்சது, இவருக்கு சித்தா காலேஜ் சாய்ராம்ல கிடைச்சிருந்தது. சரிங்களா? இருந்தாலும் இவங்களுக்கு டென்டல்லையும் ரிசல்ட் வந்ததால மேபி டென்டல் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்ப ஏற்கனவே நம்ம அகாடமியில 12 மாணவர்கள் பிளஸ் ஒரு 13 மாணவர்கள் மொத்தம் 15 இந்த தடவை 15 மருத்துவ இடங்களை நாம 32 மாணவர்கள்ல பெற்றிருக்கிறோம். சரிங்களா? ரைட். ஓகே, சோ இப்போ நம்ம கட்டப்போடைய இதுக்கு வந்துடலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு இரண்டாவது ரவுண்டை பார்க்கும்போது என்ன வித்தியாசங்கள் வந்திருக்கு அப்படின்றத இதுல பாருங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு எம்பிபிஎஸ் உடைய கட்டப், போத் கவர்மெண்ட் பிரைவேட், சரியா, செல்ஃப் பைனான்ஸ் எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துலயுமே 7.5% கேட்டகரிக்கு எந்த மதிப்பெண்கள்ல எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ட் ஓபன் கேட்டகரிக்கு பொறுத்த மட்டும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் 433 மதிப்பெண்கள்ல இந்த வாட்டி முடிஞ்சிருக்கு. 433 மதிப்பெண்களுக்கு இது முடிஞ்சிருக்கு. அடுத்தது பிசிஏ பொறுத்த மட்டும் உங்களுக்கு 410 மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே இருந்த மதிப்பெண்களை விட இந்த வாட்டி பிசிக்கு இந்த புதுசா ஆட் பண்ண எம்பிபிஎஸ் காலேஜில் பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜை பொறுத்த மட்டும் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைச்சதால பிசியோடைய இரண்டாவது ரவுண்டுல எம்பிபிஎஸ்க்கான எண்டு கட்டப் எவ்வளோ? 410. அதுக்கப்புறம் பிசிஎம்ஓல எந்த விதமான மாற்றமும் இல்லை, 413 மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது எம்பிசியை பொறுத்த மட்டும் எந்த வித மாற்றமும் இல்லை. என்ன சார் 427 எம்பிசி தான் மிக அதிகப்படியான மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் குறையல அப்படின்னு பார்க்கும்போது 427 என்ற மதிப்பெண்கள்லயே கிட்டத்தட்ட 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த வாட்டி ரெண்டாவது ரவுண்டுக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படவில்லை. சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்த பொறுத்தியா எஸ்டியை பொறுத்த மட்டும் 411 மதிப்பெண்கள், இதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. போன ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் எஸ்டி பொறுத்த மட்டும் எம்பிபிஎஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. 411 மதிப்பெண்களுக்கு பிஎஸ்ஜியில முடிஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் இப்ப ஆட் பண்ண அந்த 3 காலேஜால எஸ்சியில 394 மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அண்ட் எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் போன ரவுண்ட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே 394 மதிப்பெண்கள் தான் இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ ஓசிக்கு 433 ரெண்டாவது ரவுண்டோட முடிவில், அண்ட் பிசிக்கு 410, பிசிஎம்முக்கு 413, எம்பிசிக்கு 427, எஸ்டிக்கு 411, எஸ்சிக்கு 394, எஸ்சிஏவுக்கு 394. இதுதான் அநேகமா இந்த ஆண்டோடைய ஃபைனல் கட்டாப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் இன்னும் ஏதாவது காலேஜ் ஆடானால், பிரைவேட் காலேஜஸ்ல ஏதாவது சீட் ஆட் பண்ணிருக்காங்களே, அது ஏதாவது ஆடானால் மட்டும்தான் தேர்ட் ரவுண்ட் பாசிபிள், மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். இதுதான் இந்த வருஷத்துடைய
ஃபைனல் கட் ஆஃபா இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த வருடம் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வந்திருக்குன்றத மனதில் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி சப்போஸ் ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிருக்கும் சரிங்களா, அதனால வெயிட் லிஸ்ட்ல போயிட்டு இருப்பீங்க, வந்து சீட்டு கிடைச்சிருக்காது. நீங்களாம் என்ன பண்ணுங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அடுத்த வருடம் எம்பிபிஎஸ்ஸே நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. இது வந்து செகண்ட் ரவுண்டுல பிடிஎஸ் உடைய கட்டம். ஓகே, சரி, எம்பிபிஎஸ் உடைய கட்டம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7.5% இடஒதுக்கீட்டுல எம்பிபிஎஸ் முடிஞ்சிட்ட பிறகு பிடிஎஸ்க்கு என்ன கட்டம். 19 பிடிஎஸ் சீட்டு வந்தது இல்லையா செகண்ட் ரவுண்டுல. பிடிஎஸ் சீட்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்து எடுக்காத சீட்டு தான் அது. சரியா, அந்த 19 சீட்டு யார் யாரு எந்த மதிப்பெண்களை முடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு எந்த விதமான பிடிஎஸ் சீட்டுமே இல்லை, அதனால எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் நிக்குது. பிசியை பொறுத்த மட்டும் 381 மதிப்பெண்களோட முடிஞ்சிருக்கு. சரியா, இந்த நம்மளுடைய இன்ஸ்டியூட் மாணவி பிரியா அவங்க தான் அந்த ஃபைனல் ஸ்டூடெண்ட். பிசியில 381 மதிப்பெண்களோட இந்த ஆண்டுக்கான பிடிஎஸ் முடிஞ்சிருக்கு. ரைட்டா, பிசிஎம் பொறுத்த மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, 380 நிக்குது. அண்ட் எம்பிசியை பொறுத்த மட்டும் 401 மதிப்பெண்களோட முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. சரியா, 401 இந்த வருஷம் பிடிஎஸ் உடைய எண்டு கட்டம். அண்ட் எஸ்டியை பொறுத்த மட்டும் 356 மதிப்பெண்கள். இதுவும் நம்ம இன்ஸ்டியூட்டோட மாணவர் ஹரிகிருஷ்ணன், லாஸ்ட் சீட்டு 386 இந்த வருஷம் எடுத்திருக்காரு. அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் 372 வரைக்கும் குறைஞ்சிருக்கு எது பிடிஎஸ். அண்ட் எஸ்சிஏவில் எந்த 364ஓட முடிஞ்சிருக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இதுதான் 7.5% இடஒதுக்கீட்டுல நமக்கு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸோட கட்டப். அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க சேரணும்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி சீட்டு கிடைக்காம பட்சத்துல நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கு. இந்த நம்பருக்கு 7604941221 ஆர் 8610507477 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இவ்வளவு மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். தயவுசெய்து நீங்க கால் பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா, இதை விட சிறப்பா நீங்க மார்க் எடுக்குவதற்கு வழிவகை சேரும். ஓகேவா, ரைட். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.